ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகா பெரியவாளை மாதிரி ஒரு தபஸ்வியை, சந்நியாசியை, குருவை, ஆச்சாரியாளை, மடாதிபதியை இனிமேல் இந்த ஜென்மம் இல்லை, எந்த ஜென்மத்திலையும் பார்க்க முடியாது. அவரை நினைச்சாலே கண்ணில் தண்ணி வரும். அது ஆனந்த கண்ணீர். அவரை நினைச்சு நம்ம கண்ணிலிருந்து வர இந்த கண்ணீர் நம்ம பாவங்களை எல்லாம் தொடச்சு நம்மளையெல்லாம் புனிதமாக்கிடும். அவர் பற்றி சில விஷயங்களை ஸ்ரீ ரா கணபதி அவர்கள் மைத்ரீம் பஜத்தங்கிற புஸ்தகத்தில் சொல்லியிருக்கார். இது ஒரு முறை இல்லை, பல முறை நடந்த நிகழ்ச்சி. மகாபெரிவா நிறைய வேலைகளை செஞ்சுட்டு அப்போதான் கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலாம்னு போயிருப்பார். அந்த சமயத்தில் வர பக்தர்கள் கிட்ட அணுக்க தொண்டர்கள் எல்லாம், பெரியவா இப்போதான் ஓய்வெடுக்க போயிருக்கார், அதனால் அவரை இப்போ தொந்தரவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவா. சரின்னு சொல்லிட்டு பெரியவாளை தரிசனம் பண்ண முடியாமல் போயிடுத்தேங்கிற வருத்தத்தோட பக்தர்கள் மனசில்லாமல் திரும்பி போயிடலாம் அப்படின்னு நினைக்கிற அந்த நிமிஷத்தில் உள்ளே இருந்து பெரியவா வெளியில் வந்துடுவார். இல்லைன்னா உள்ளே இருந்தே குரல் கொடுப்பார். யாராவது வந்திருக்காளா? யாரோ வந்தாப்புல இருக்கே, நிழல் ஆடித்தே, யார் வந்தா? அவளை உள்ளே கூப்பிடுங்கோ, இப்படி ஏதாவது சொல்லுவார். குறை தீர்க்கிற படலத்தை மறுபடியும் ஆரம்பிச்சிடுவார். அணுக்க தொண்டர்கள் கிட்ட, எனக்கு சிரமம்னு நினைக்கிறேல, என்னை தேடி வரவாளோட சிரமத்தையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்கோ. எங்கெங்கே இருந்தெல்லாமோ வேலைகளெல்லாம் விட்டுட்டு காசையும் பொழுதையும் செலவழிச்சுண்டு பஸ்ஸில் ரயிலில் இடிபட்டுண்டு தானே வரா. அப்படி வர பல பேருக்கு அவசர ஜோலி இருந்து உடனே திரும்பி ஆகணுங்கிற சூழ்நிலை இருக்கலாம். எனக்கு சிரம பரிகாரம்னு சொல்லி சிரமப்பட்டு வந்திருக்கிற அவ மனசை உடைச்சு அவளோட கஷ்டத்தை இன்னும் அதிகப்படுத்தி திருப்பி அனுப்பலாமோ அப்படின்னு சொல்லுவார். பிறர்க்குரியாளர் பிறர்க்குரியாளர்னு ஒரு சொற்றொடர் அடிக்கடி கேட்குறோமே, அதன் வார்ப்பு வடிவம் மகா பெரிவா தான். தன்னோட கஷ்டத்தை பார்க்காம எப்பவும் எல்லாரோட நன்மைக்காக மட்டுமே வாழ்ந்த மகானுபாவர். அவரை இருக்கிற இடத்துலேருந்து நினைச்சாலே போகிறோம். நம்மளை நிம்மதி இல்லாமல் பண்ணுற எல்லா கஷ்டங்களும் போன இடம் தெரியாமல் போயிடும். இருக்கிற இடத்துல இருந்து அவரை எப்படி நினைக்கிறது, நாம் நினைக்கிறது அவருக்கு எப்படி தெரியும்னு சிலருக்கு சந்தேகம் வரலாம். காற்றுல ஒலி அலைகளும் ஒளி அலைகளும் இருக்கு. அதை ஒரு ஆண்டனா மூலம் இழுத்து டிவி மூலமாக எங்கேயோ நடக்கிறத நாம் இருந்த இடத்துல இருந்து பார்க்குறோம், கேட்குறோம். எந்த ஒரு ஒயர் கனெக்ஷனும் இல்லாமல் எங்கெங்கேயோ இருக்கிற 2 பேர் செல்ஃபோன் மூலமாக பேசுகிறோம். ஒலி அலைகளை மாதிரி ஒளி அலைகளை மாதிரியே நம்மளோட எண்ண அலைகளும் காற்றுல ட்ராவல் பண்ணுறது. தபோபலத்தால் நம்ம எண்ண அலைகளை இருந்த இடத்துல இருந்தே பிடிக்கிற ஆற்றல் மகான்களுக்கு உண்டு. அதனால் நாம் நினைக்கிறதெல்லாம் அவளுக்கு போய் சேர்றது. எதுக்காக நம்மளை நினைக்கிறாங்கிறத பார்த்து நம்மளோட பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்குறா. மகாபெரிவா சரணம்ங்கிற இந்த நாமத்தை தினமும் சொல்லிகிட்டே வந்தா இந்த நாமம் நம்ம உள்ளத்திலையும் உடம்புலையும் ஒவ்வொரு நாடி நரம்புலையும் எதிரொலிக்கும். இந்த நாமத்தை மனசுக்குள்ள தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தோம்னா நமக்கும் பரகாய பிரவேசம் பண்ணிட்டு இருக்கிற மகா பெரியவாளுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படும். கைபேசியில் சப்த அலைகள் மூலம் எதிராளிக்கிட்ட பேசுகிறோம். அந்த மாதிரி நம்மளோட எண்ண அலைகள் நாம் நினைச்ச மாத்திரத்தில் கடவுள்கிட்ட போய் சேர்றது. கைபேசி விஞ்ஞானம்னா இந்த பிரார்த்தனை மெய்ஞானம். நம்புறவாளுக்கு கடவுள் நாராயணன். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.